இது உயிர் காக்கும் முயற்சி. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷத்தை சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்று வாழும் ஒரு அறவழியை போதிப்பது கிறிஸ்தவம். மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. இதை தருவது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்கின்ற சத்தியத்தை அனைவரும் அறிய வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்கின்றனர். இது மத மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் மட்டுமே என்பதை விளக்கும் ஒரு நூல். இரண்டாவது புத்தகம் மோட்சம் செல்லும் வழி. சொர்க்கம் செல்ல ஒரே வழி கிறிஸ்தவம் மாத்திரமே என்றும் மிக தெளிவாக விளக்கும் புரிய வைக்கும் ஒரு நூல் இது. மனிதர்கள் அனைவருமே பாவம் செய்கின்றோம், அறிந்தும் அறியாமலும். இந்த பாவ கரைகளோடு பரலோகம் செல்ல முடியாது. பாவங்களை மன்னிக்கின்ற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று தெளிவாக கூறும் ஒரு நூல் இது. மூன்றாவது புத்தகம் 2 கேள்விகள். ஒரு ஆசிரியராக பிஎட் தேறி இருக்க வேண்டும், ஒரு வக்கீலாக எல்எல்பி பாஸ் பண்ணி இருக்க வேண்டும், ஒரு டாக்டராக எம்பிபிஎஸ் அல்லது எம்எஸ் என்று படித்து பட்டம் பெற்று தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் கும்பிடுகிற தெய்வம் நமக்கு ஒரு முன்னோடியாக, முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி எந்த தெய்வம் இருக்கிறது என்று ஆராயும் ஒரு நூல் இது. புத்தகம் 4. இன்றைய பெற்றோரின் பாவம் நாளை நம் பிள்ளைகளுக்கு சாபம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எதை கொண்டு அளக்கிறோமோ அதை கொண்டு நாமும் அளக்கப்படுவோம். நாம் செய்யும் பாவங்கள் நம் பிள்ளைகளையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தாக்கும் என்று வேதம் கூறுகிறது என்பதை பல உண்மை சம்பவங்கள் மூலம் கூறும் ஒரு நூல் இது. பாவம் செய்யாதபடி நம்மை பண்படுத்தும் ஒரு நூல் இது. 5வது புத்தகம் இயேசு இணையற்றவரா. இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்த ஒரு தேவன். பல அவதாரங்கள் குறித்து மற்ற வேதங்கள் கூறுகின்றன. மற்றவர்களை விட எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்து இணையற்றவர் என்று நிரூபிக்கும் ஒரு நூல் இது. இயேசு ஒருவரே நம் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர். நமக்கு வரவேண்டிய ஆக்கணையை, தண்டனையை இயேசு கிறிஸ்து தாமே அவர் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார். நமக்கு பாவ விமோசனம் கொடுத்தார். புக் நம்பர் 6. மருத்துவத்தை வென்ற சாட்சிகள். 4 பாகங்கள் உள்ளன. இயேசு கிறிஸ்து நமது பாவங்களையும் சாபங்களையும் மாத்திரமல்ல, நமது நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் இப்பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை கொடிய நோய்களையும் சுகப்படுத்தி இருக்கிறார் என ஆதாரங்களுடன் பல சாட்சிகளை கூறும் ஒரு அருமையான நூல் இது. சினிமா நடிகர்கள் ராமராஜன், ஏவிஎம் ராஜன், செந்தில் போன்றவர்களும் இந்த புத்தகத்தில் அவர்களுடைய சாட்சிகள் அடங்கி இருக்கின்றன. புத்தகம் 7. இறைவன் இப்பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் சட்டம் என்ன? இந்த வானத்தையும் பூமியையும் சூரியன், சந்திரன் மற்றும் சகல கோள்களையும் மனிதர்களையும் சகல ஜீவராசிகளையும் அதி அற்புதமாக படைத்த தேவன் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். நாம் அனைவரும் அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்பி பல சட்ட திட்டங்களை கொடுத்துள்ளார். அவைகள் என்ன என தெளிவாக கூறுகின்றது இந்த புத்தகம். இது தமிழ், ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு மொழிகளிலும் உள்ளது. புத்தகம் 8. வாழ்க்கையை வளப்படுத்தும் வார்த்தைகள். நான் இதுவரை வெளியிட்டுள்ள புத்தகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு உதவும் ஒரு நூல் இது. வெறும் புத்தகத்தின் தலைப்பை மாத்திரம் பார்த்து அதனுள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று யாரும் கணித்து விட முடியாது. சுவிசேஷம் அறிவிக்க, பாவம் பற்றி சாட்சிகள், பைபிள் குறித்து பலர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் என இப்படி பல தலைப்புகளில் புத்தகங்கள் உள்ளன. உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை தேர்வு செய்ய இந்த நூல் உதவியாக இருக்கும். புத்தகம் 9. யாருக்கு இந்த வேதனை? கொடியை கெடுப்பதோடு தேவன் அற்புதமாக படைத்த நம் சரீரத்தையும் கெடுத்து பல நோய்கள் தாக்குவதற்கும் இடம் கொடுத்து விடும். மது பழக்கத்தால் என்னென்ன கேடுகள் விளையும், பின்னால் அது நமக்கு நம் குடும்பத்திற்கு எவ்வளவு வேதனையை தரும் என்று தெளிவாக வேத வசனங்களோடு விளக்கின்ற ஒரு நூல் இது. இயேசு அழைக்கின்றார். இப்பிரபஞ்சம், வானம், பூமி, கடல், காற்று, ஜீவராசிகள், மனிதர்கள், நமக்கு தேவையானவர்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாய், அதிசயமாய், பிரமிக்கத்தக்க விதத்தில் படைத்திருக்கிறார் என்று இந்த புத்தகம் விளக்குகிறது.
அவர் படைப்புகள் எவ்வளவு சிறந்தவைகள், ஈடு இணை இல்லாதது என்பதை விளக்குவதோடு இவைகளை படைத்த அந்த சர்வவல்ல சர்வேஸ்வரன் மனிதனை நேசிக்கிறார். அவர் நம் இருதயத்திற்குள் வந்து வாசம் செய்ய விரும்பி நம்மை அழைக்கிறார் என்று அவரின் அபரிவிதமான அன்பை கூறுகின்ற ஒரு நூல் இது. ஞான ஒளி, தீப ஒளி, தீபாவளி. தீபாவளி பண்டிகையை ஒரு தீப திருநாள், அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. இருளில் வாழும் ஒரு கூட்ட மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. நம்மையும் இந்த உலகத்திற்கு ஒளியாக வைத்திருக்கிறவர். இவர் நமக்காகவே பிறந்து வாழ்ந்து மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் நம் வாழ்வை வெளிச்சமாக்கியவர். இந்த தீபாவளி பண்டிகை அவருக்காக அவர் செய்த தியாகம், அற்புதங்கள் நினைத்து கொண்டாடுவதே மிக பொருத்தமாக இருக்கும் என்று கூறும் ஒரு நூல் இது. உலகின் ஆதி முதல் மதம் கிறிஸ்தவமே. உலகில் பல மதங்கள் உள்ளன. அவைகள் எங்கு எப்படி தோன்றின, கிறிஸ்தவம் எங்கு எப்போது யாரால் தொடங்கப்பட்டது, கிறிஸ்தவத்தின் தாக்கம் பல மதங்களில் எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் தெளிவாக கூறுகின்ற ஒரு நூல் இது. ஏன் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் கோர தாண்டவம், எதனால் இந்த கொள்ளை நோய் வந்தது, இது தேவனுக்கு தெரியாதா? பின்னும் ஏன் இதை அவர் அனுமதித்தார்? இதிலிருந்து விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்ற ஒரு நூல் இது.